அன்பார்ந்த எழுச்சிமிகு வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் கம்பூர் கார்மேகம் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னோடிகள், மூத்த பொறுப்பாளர்கள் ஐயாவு, சந்திரமோகன், முத்தமிழ் பாண்டியன், நல்ல தம்பி, அமுதன், வெள்ளை தமிழன், பூமிராஜன், நடு கண்ணன், ராஜ்குமார், துரை, முடியாண்டி ஆகிய தோழர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் பாவரசு அவர்களே, ஆக்களரசு அவர்களே, எல்லாளன் அவர்களே, கனியமுதன் அவர்களே, கூகா பாவலன் அவர்களே, மு கலைவேந்தன் அவர்களே, வில்லவன் கோதை அவர்களே, மேலூர் சசி, சங்கத்தமிழன், செல்லப்பாண்டியன், அன்பழகன், அலங்கை செல்வ அரசு, இன்குலாப் கலைவாணன், வழக்குரைஞர் ரஜினிகாந்த் ஆகிய இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, மதுரை மாவட்டத்தின் செயலாளர்கள் ஊர்சேரி சிந்தனை வளவன், இரா காளிமுத்து, சுடர்மொழி, ரவிக்குமார் ஆகிய தோழர்களே, மாநில பொறுப்பாளர்கள் தமிழேந்தி, திருக்குமரன், மாலின், போஸ், கதிரவன், அகரன், பாண்டியம்மாள், கதிர்பாண்டியன், மேலவளவு கருப்பையா, விடுதலை புலியம்மா, கொஞ்சம் உதவி உட்காருங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காத்து கிடையாது, கொஞ்சம் கருப்பு சட்டை மட்டும் கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க தம்பி, அது மேல யாரும் கையை வைக்காதீங்க, கீழே உட்காருங்க, அது மேல தம்பி தள்ளி தள்ளி தம்பி, ஏய் தள்ளி, பாவரசு கொஞ்சம் இப்படி தள்ளி, கொஞ்சம் தள்ளுமா, அது நேரம். உங்க கருணைக்கு நன்றி. வழக்குரைஞர் சரவணன், காமராஜ், பந்தல்குடி ரவி, ஓவியர் முதல்வன், தங்கப்பாண்டியன், இளஞ்சென்றன், ஐடிஐ முத்தையா, டிபிஐ முத்து, எஸ்பி மணிகண்டன், புதூர் ரவி, சி மோகன், மேலவாசல் மாரி, சீனி நயினார் முகமது, சிறுத்தை ராஜா, சலேஷ் துரை, அந்தோனி குரூஸ், விஜயா நெல்சன், ஓவியர் ரேவதி அழகர்சாமி, கலைச்செல்வன், ஐடி முத்தையா, குற்குடு முத்தையா, பார்த்தசாரதி, பரந்தாமன் ஆகிய தோழர்களே, தென்மண்டல செயலாளர்கள் தமிழ்வாணன், வழக்குரைஞர் முருகன், சித்திக், முரசு தமிழப்பன், களக்காடு சுந்தர் மற்றும் தென் மாவட்ட செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், தொகுதி துணை செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், ஒன்றிய நகர தாயார் சிட்டுப்பிள்ளை அவர்களே, அரியாமங்கலம் ஐயப்பன் அவர்களின் நந்தினி அவர்களே, மழையூர்பட்டி கார்த்திக் அவர்களின் தாயார் பஞ்சு அவர்களே, ஆண்டார் கொட்டாரம் ராஜாவின் தாயார் தங்கம்மாள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிற, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ் மண்ணில் எங்களை வெல்ல எவரும் இல்லை என்று உரத்து சொல்லக்கூடியவர்கள்
அணிதிரண்டு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருபத்தி 6வது ஆண்டாக கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த விடுதலை களத்திலே நாம் மறைந்த ஈகம் செய்த அரசியல் உரிமை போராளிகளான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு நமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் இங்கே திரண்டிருக்கிற உங்களின் சார்பிலும் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் யாவருக்கும் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். முருகேசனின் ஈகம் எத்தகையது என்பதை ஆண்டுதோறும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய மாவீரன் என்பதை எண்ணி பார்க்கிற போதெல்லாம் மெய் சிலிர்க்கிறது, உடலில் புத்துணர்வு பிறக்கிறது, சலிப்பு தட்டவில்லை. தமிழ் மண்ணில் நான் அறிந்த வரையில் மேலவளவு முருகேசன் துணிந்து சாவை வரவேற்றவன், அழைத்தவன், ஈகம் செய்ய தியாகம் செய்ய துணிந்தவன். சாதி வெறியர்கள் அச்சுறுத்தல் விடுத்த நிலையிலும் கூட அதனால் என்ன தலை போனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் உரிமைகளை வென்றெடுத்தே தேர்வேன் என்று நெஞ்சுரத்தோடு களமிறங்கிய ஒரு போராளி, இசகு பிசகாக மாட்டி சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டவன் அல்ல. தெரியாமல் மோடுமுட்டித்தனம் என்பார்கள் மதுரை மாவட்டத்திலே. அப்படி எந்த விவரமும் இல்லாமல் மோடுமுட்டித்தனமாக போய் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அகப்பட்டுக் கொண்டவன் அல்ல முருகேசன். இந்த முடிவை எடுத்தால் எத்தகைய நெருக்கடியை சந்திக்க நேரும் என்பது அவனுக்கு தெரியும். அஞ்சலி மேலவளவு மண் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதுரை மண்ணே முருகேசனுக்காக தலைவர வேண்டும், பெருமைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த தமிழகமே பெருமைப்பட வேண்டும். தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் என்று நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஆனால் ஜனநாயக உரிமைக்காக தலை கொடுத்தான் மேலவளவு முருகேசன் என்பது புதிய வரலாறு. தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் பிறந்த மண்ணில், அந்த மாவீரன் வாழ்ந்த மண்ணில், அந்த மாவீரன் காலடி தடம் பதித்த மண்ணில், அந்த மாவீரன் ரத்தம் சிந்திய மண்ணில் நாம் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை. சாதாரணமாக பயப்படுத்தினால், பயமுறுத்தினால் பின்வாங்கி ஓடுகிற ஒரு சராசரியான அரசியல்வாதியாக முருகேசன் வாழவில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி என்பது பெரிய அதிகாரம் படைத்த பதவி அல்ல. ஒரு எம்எல்ஏ, எம்பி அல்லது அமைச்சர் போன்ற அதிகாரம் படைத்த பதவிக்காக அவன் ஆசைப்படவில்லை. எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதி, எங்களில் யாரேனும் ஒருவன் அதிலே அந்த நாற்காலியிலே போய் அமர வேண்டும்,
அதை சாதி வெறியர்கள் அறியாமல், அரசியல் அறியாமையால் தடுக்க பார்க்கிறார்கள் என்கிற போது, தலையை அறுத்தறிவோம் என்று எச்சரிக்கிறார்கள் என்கிற போது, அதை நான் எதிர்கொள்ள தயார் என்று எதிர்கொண்ட ஒரு மாவீரன் தான் மேலவளவு முருகேசன். என்னை தேடி மதுரை தல்லாகுளத்தில் நான் தங்கியிருந்த போது என் அறைக்கு வந்த முருகேசனை பார்த்து நான் கேட்டேன், ஏன் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? சாதி வெறியர்கள் இப்படி அச்சுறுத்துகிற போது கொஞ்சம் நிதானமாக இதை கையாளலாமே, அதிகாரிகளிடம் முறையிட்டு விட்டு நீங்கள் பொறுமை காக்கலாம், விண்ணப்பம் செய்ய வேண்டாம் என்று நான் அவரிடத்திலே சொன்னபோது ரொம்ப சாதாரணமா சொன்னார், அண்ணா அப்படி வெட்டினா விட்டுட்டு நான் நிக்கிறேன், உங்க சப்போர்ட். அப்படியே அந்த காட்சி இன்னும் என் கண் முன்னால் நிழலாடி கொண்டிருக்கிறது. உங்க சப்போர்ட் வேணும். அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்று நிலைப்பாட்டை எடுத்திருந்த நேரம் அதுதான் முக்கியம். நமக்கு எலெக்ஷன் வேண்டாம், தேர்தலில் நிற்க வேண்டாம், ஓட்டு போட வேண்டாம், ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் நாம பிரச்சாரம் செய்ய வேண்டாம். அம்பேத்கர் பாதையில, பெரியார் பாதையில நம்மாலான தொண்டு செய்வோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வேற எந்த முனைப்பும் நம்மிடத்திலே இல்லை, முயற்சியும் இல்லை, வேட்கையும் இல்லை. இன்னைக்கு இயக்கம் தொடங்குகிற எல்லோரும் அதிகார வேட்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி நினைக்கவில்லை. என்னை, என் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற தோழர்கள் காவல்துறையின் அடக்குமுறைகளுக்கும் தயாராக வேண்டும், கைது போன்ற ஒடுக்குமுறைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும், சிறை கம்பிகளுக்குள் வாழ்வதற்கும் தயாராக வேண்டும் என்றுதான் நான் அழைப்பு விடுத்தேன். இன்னைக்கு எல்லோரும் ஆற்று அரசு போன்ற தம்பிகள் எல்லாம் சாட்சியமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் என் பின்னால் அணிந்திருந்தார். வெறும் 20-25 பேரை கொண்டுதான், அதுவும் மேலூர் வட்டாரத்தை சார்ந்த 25 பேரை கொண்டுதான் இந்த இயக்கம் உருவானது. இது மேலூர் மண்ணிலிருந்து எடுத்து உருவான சிற்பம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது. மேலூர் மண்ணிலிருந்து எடுத்த தீயை கொண்டு வளர்த்த பெரும் தீ, ஊழி தீ விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு யாராலும் இந்த தீயை அணைக்க முடியாது, விடுதலை சிறுத்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது. மேலூர் வட்டாரத்தை சார்ந்த தம்பிகளோடு புறப்பட்ட எனது பயணத்தில் இடையிலே என்னை சந்தித்த ஒரு போராளிதான் மேலவளவு முருகேசன். உண்மையான ஹீரோ மேலவளவு முருகேசன். சினிமாவில் வரக்கூடிய நாயகன் கிடையாது, பஞ்சு டயலாக் பேசக்கூடிய ஹீரோ அல்ல. சாதாரணமா சொன்ன அப்படி போனா போட்டு இந்த தலையை வெட்டினா விட்டுட்டு, இதான் பஞ்சு டயலாக். முருகேசன் பேசிய பஞ்சு டயலாக் அவன் ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை, அவனுடைய ஆழ் மனதிலிருந்து பீரிட்டு வெளிவந்த சொற்கள். அதற்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்த்தேன். அந்த மாமனிதன், மாவீரன் மேலவளவு முருகேசன் பிறந்த இந்த மண்ணில் ஆண்டுதோறும் நாம் உறுதியேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை கொள்கைகளை பேசினாலும், அம்பேத்கரின் சிந்தனைகளை பரப்பினாலும், பெரியாரின் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டாலும், மார்க்ஸ் அவர்களின் உலகளாவிய தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டாலும், ஒருங்கை சேர்த்து நாம் முன்வைத்திருக்கிற 3 முழக்கங்கள் அமைப்பாய் திறவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்பதுதான்.
அதுக்குதான் இயக்கம், அதற்காகத்தான் கட்சி, அதற்காகத்தான் அல்லும் பகலும் இயக்கம். ஓய்வில்லாமல், உறக்கமில்லாமல், ஒரு நொடி கூட தனிமை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 35 ஆண்டுகளாக அன்றைக்கு தொடங்கிய ஓட்டம் 35 ஆண்டுகளாக நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற ஓட்டம், சிறுத்தைகளின் ஓட்டம். நம்மோடு நமது காலத்தில், சமகாலத்தில் இந்த அரசியல் களத்தில் பயணத்தை தொடங்கியவர்கள் எங்கோ காணாமல் போனார்கள், மறைந்து போனார்கள், சிதறி போனார்கள், கரைந்து போனார்கள். இடதுசாரிகளாக எழுச்சி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வலதுசாரிகளாக வீழ்ச்சியடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு சனாதன சக்திகளால் விழுங்க பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். 1990களின் தொடக்கத்தில் என்ன கொள்கை முழக்கத்தை முன்வைத்து இந்த இயக்கம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதோ அதே வீரியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிற அரசியல் கட்சிகளுக்கே இன்றைக்கு கொள்கை அடிப்படையிலே வழிகாட்டக்கூடிய, திசை வழி எது என்று சுட்டிக்காட்டக்கூடிய திறன் பெற்ற ஒரு பேர் இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. மேலவளவு முருகேசரி அவர்கள் வெட்டி தலையை பந்தாடி இருக்கலாம். அன்றைக்கு அவர்கள் கைகொட்டி கெக்களித்து சிரித்து இருமாந்திருக்கலாம். ஆனால் இறுதியில் வென்றவன் மேலவளவு முருகேசன் தான். கொன்றவர்கள் எங்கோ பதுங்கி கிடக்கிறார்கள். கொல்லப்பட்ட மேலவளவு முருகேசனின் புகழ் உலகமெல்லாம் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. அவனை பேசாத நபர் இல்லை, அவன் அரசியலை பேசாத கட்சி இல்லை என்கிற ஒரு இடத்தை அவன் எட்டி பிடித்திருக்கிறான். அதே நாற்காலியில் முருகேசனை தொடர்ந்து அடுத்து தம்பி ராஜா உள்ளிட்ட பலரும் அந்த இருக்கையிலே அமர்ந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை நடத்தி வரலாற்று சாதனை புரிந்தது முருகேசன் மீட்ட அரசியல் உரிமை வரலாறு. தொடர்களே, இது ஒரு ஊராட்சி அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஆட்சி அதிகாரம். மேலவளவில் இருந்து புதுதில்லி வரையில் இது விரிவாக்கம் அடைய வேண்டும். இது மேலவளவு ஊராட்சி நிர்வாகத்தோடு மட்டும் தொடர்புடைய போராட்டம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வேண்டும். கோரிக்கை கொடுக்கிறவர்களாக, மனுக்களை தரக்கூடியவர்களாக, காலம் காலமாக இவர்கள் அடிமை சகதியிலே உழலக்கூடியவர்களாக இருத்தல் கூடாது. ஆளுமை மிக்க சக்திகளாக எழுச்சி பெற வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்தில் இவர்கள் அமர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. அந்த பார்வை, அந்த புரிதல், அந்த தொலைநோக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு என்பதை அவ்வப்போது நாம் நிறுவிக்காட்டி வருகிறோம். நம்மை பலரும் சராசரி அரசியல் கட்சியாக மதிப்பீடு செய்கிறார்கள். ஆசை காட்டி மாயவலையில் வீழ்த்து பார்க்கிறார்கள். சில இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் போதும், அதைவிட நாங்கள் கூடுதலாக தருகிறோம் என்று சொன்னால் போதும். அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடியவர் திருமாவளவன் என்று சராசரி அரசியல்வாதியாக மதிப்பீடு செய்கிறார்கள். நான் இதை தற்பெருமையாக இங்கே சொல்லவில்லை. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.
யாரோ எவருக்கோ நான் பேசவில்லை. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக பேசுகிறேன். யாருக்கும் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களை குழப்புகிறவர்களிடமிருந்து உங்களுக்கு உரிய விளக்கத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. (2026) சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுக்கு கூடுதல் தொகுதி தராவிட்டால் இது ஒரு யூகமான கேள்வி. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம். மீசை முளைத்த பிறகுதானே சித்தப்பா என்று அழைக்க முடியும். முன்கூட்டியே கேட்பது, உங்களுக்கு அதிகமா சீட்டு தரலன்னா, எங்களுக்கு அதிகமா தரலன்னா நாங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு நாம பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எத்தனை சீட்டு கேட்பீங்க முன்கூட்டியே உங்களை சொல்லணுமா? நாங்க ஒரு 30 சீட்டு கேட்போம், முன்கூட்டியே வெளியே சொல்லணும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம எவ்வளவு அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள், எவ்வளவு சில்லறையாக நம்மை நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உணர்ச்சி வயப்பட்டு இவர்கள் வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். அதன் மூலம் இவர்கள் இருக்கிற இருப்பை அசைத்து விடலாம். இப்படி சிலர் கணக்கு போடுகிறார்கள். நாங்களும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த களத்திலே பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் தான். எங்களுக்கும் அரசியல் தெரியும். ஆனால் அதுவல்ல எங்கள் இலக்கு, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த தடவை எத்தனை சீட்டு அண்ணன் வாங்குவாரு, இப்ப யாருக்கு கொடுப்பாரு, இந்த தடவை மதுரைக்காரங்களுக்கு கிடைக்குமா, பாவரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, ஆற்றல் அரசு எம்எல்ஏ ஆயிடுவாரா, இதல்ல கணக்கு, இதுவல்ல அரசியல். போலீஸ் நெருக்கடியும் சாதி வெறியர்களின் நெருக்கடியும் இருந்தபோது என்னோடு களத்தில் நின்ற தோழர்கள் தான் ஆற்றல் அரசு, பாவரசு உள்ளிட்ட இந்த தம்பிகள் அத்தனை பேரும். மதுரை மாவட்டத்தை சார்ந்த முன்னோடிகளின் பெயரை மொத்தம் இங்கே என்னால் சொல்ல முடியாது, பட்டியலிட முடியாது. அன்றைக்கு திருமாவளவன் நம்மை அழைத்துக் கொண்டு சட்டமன்றத்திற்குள்ளே போவார் என்று யாரும் கனவு காணவில்லை, அப்படி விரும்பி வரவில்லை. நடுராத்திரி 12 மணி வரையில் என்னோடு இருந்துவிட்டு 12 மணிக்கு மேலே கடைசி பேருந்தை பிடித்து மேலூரில் வந்து இறங்கி கல்லம்பட்டி அருகே நடந்தே போகக்கூடிய, தனிமையில் நடந்தே போகக்கூடிய நிலைதான் ஆற்றல் அரசு ஐயாவு போன்ற தம்பிகளுக்கு. அப்போது ஆற்றல் அரசை சாதி வெறியர்கள் சுற்றி வளைத்து கழுத்திலே கத்தியை வைத்து குரல் விலையை அறுக்க முயற்சித்தார்கள். இதெல்லாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி என்னோடு நின்றவர்கள். பெரிய அரசியல் புரிதல் கிடையாது, ஒரே நம்பிக்கை, திருமாவளவன் சொல்வது சரியாக இருக்கும், திருமாவளவனோடு நிற்போம் என்பதுதான். திருமாவளவன் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் அரசியல், நம்புவோம் என்பதுதான். அன்றைக்கு நான் இந்த களத்திலே அடியெடுத்து வைத்த போது எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. நான் எந்த அரசியல் கட்சியிலும் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவன் அல்ல. சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போதே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன். நான் படித்துக் கொண்டிருக்கிற போதே அரசு ஊழியனாகவும் இருந்தேன். அரசு ஊழியனாக இருக்கிற போதே இந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டேன். தலித் என்கிற வார்த்தையை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற சொல்லை தவிர வேறொன்றும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரின் அரசியலை என்னால் வகுப்பெடுக்க முடியும், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அகில இந்திய அளவிலே தலித் அரசியல் என்ன என்பதை சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு மராட்டிய மண்ணில் இருந்து வந்து சிறுத்தை கொடியை நாங்கள் மகாராஷ்டிராவில் ஏற்றுகிறோம் என்று ஏற்றுகிறார்கள். ஆந்திராவிலே ஏற்றுகிறார்கள், கேரளாவிலே ஏற்றுகிறார்கள்.
தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வீதி வீதியாக இன்றைக்கு விசிகே என்று முழங்கிக் கொண்டு போகிறார்கள். தோழர்களே, தேர்தல் அரசியலை 10 ஆண்டு காலம் புறக்கணித்தோம். 1999ஆம் ஆண்டிலிருந்து கால் நூற்றாண்டு காலம் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கிறோம். சாதி வெறியர்களின் நெருக்கடி ஒருபுறம், காவல்துறை உள்ளிட்ட அதிகார வர்க்கத்தின் நெருக்கடி ஒருபுறம், ஊடகங்களின் இருட்டடிப்பு ஒருபுறம், பரிந்துரைக்க ஆள் இல்லை, எந்த பின்புலமும் இல்லை, பொருளாதார உதவி கிடையாது. இப்படிப்பட்ட அனைத்து குறைபாடுகளோடும் இந்த களத்தில் 25 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்றால் இது இமாலய சாதனை, சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. மற்றவர்களெல்லாம் 100 மீட்டர் ஓடி முதல் பரிசு பெற்றுவிட முடியும். அவர்களோடு நம்மால் போட்டியிட வேண்டுமானால் 1500 மீட்டர் ஓடித்தான் அவர்கள் பெறுகிற பரிசை நாம் பெற முடியும். அப்படி 15 மடங்கு 20 மடங்கு நாம் உழைத்தால் தான் முடியும். அதனால்தான் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நள்ளிரவு நேரங்களிலும் தோழர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நேற்று விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம், அதற்கு முன்னால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம், அதற்கு முன்னால் எங்கே இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, அதற்கு முதல் நாள் எங்கே இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் கூட நான் இந்த நாள் எனக்கானது, இந்த நேரம் நான் கொஞ்ச நேரம் பகலில் படுக்க போகிறேன், அல்லது சினிமா பார்க்க போகிறேன், அல்லது பீச்சுக்கு போகிறேன், பூங்காவுக்கு போகிறேன் என்று நான் நேரம் ஒதுக்கி ஓய்வை விரும்பி அரசியல் களத்தில் இருந்து விலகி நின்றதில்லை. அப்படி நாம் 25 ஆண்டுகள் இந்த களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். இப்படி ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு தான் கஷ்டமா இருக்கு. இங்க 5000 பேருக்கு மேல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. மேடையில ஒரு 100 பேர், எங்க போனாலும் இப்படி ஒரு பிரச்சனை. தலைவர் பேசுகிறார், நாம் அமைதி காக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் வேண்டும். மேடையில முதல்ல ஏறவே கூடாது. எதுக்கு இப்படி ஏறாங்கன்னு தெரியல. கட்டுப்பாடு இருந்தால்தான் நெடுந்தூரம் பயணிக்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதிகாரத்தை நோக்கி செல்ல 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 100 வரிசையில் போனவர்கள் 90 வரிசையாக, 80 வரிசையாக, 70 வரிசையாக, 50 வரிசையாக, 30 வரிசையாக, 20 வரிசையாக மாறி கடைசியாக ஒரு வரிசையில் நிற்கணும். 1 by 1 போகும். அப்பதான் அதிகாரத்தை போய் தொட முடியும். அதிகாரத்தை நோக்கி நகருகிற பாதை ஊசி முனை பாதை. அங்க வந்து டிசிப்ளின் வேணும். 1 by 1 தான் போகணும். கும்பலா போனா போக முடியும். நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். சாதாரணமானதல்ல. அம்பேத்கர் அரசியலை பேசுவது சாதாரணமானதல்ல. பொதுவா அரசியல் பேசலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம் என்று பொதுவா அரசியல் பேசலாம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை ஒரு முறை ஆட்சியில் உட்கார வைங்க, இப்படிதான் சராசரி அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். 50 வருஷத்துக்கு மேல திமுகவும் அதிமுகவும் ஆண்டு விட்டார்கள். இப்ப நாங்க புதுசா வந்திருக்கிறோம், ஒரு முறை எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க. இதுதான் அரசியல். இந்த அரசியல் யாரும் பேசலாம். ரோடு போடுறோம், வீடு கட்டி தரோம், இந்த அரசியல் யாரும் பேசலாம். அம்பேத்கர் அரசியல் பேசுவது மிகவும் கடினமானது. அம்பேத்கர் அரசியல் என்பது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கிடையாது. அது ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவது, அடியோடு புரட்டி புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவது, ஏற்கனவே இருந்த இருப்பை தகர்ப்பது, புதிதாக கட்டமைப்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. அம்பேத்கர் அரசியல் என்பது வெறும் தேர்தல் அரசியல் கிடையாது. சமூக மாற்றத்திற்கான புரட்சிகர அரசியல். அந்த அரசியலோடு தொடர்புடைய அரசியல் தான் பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும். அம்பேத்கர் அரசியல் என்பது
எத்தனை பேர் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதல்ல, எத்தனை பேரை அரசியல் பேச வைத்திருக்கிறோம் என்பதுதான் அம்பேத்கர் அரசியல். 4 பேர் சட்டமன்றத்துக்கு போனாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எங்க கட்சியில 4000 பேரும் அரசியல் பேசுவார்கள் என்பதுதான் அம்பேத்கர் அரசியல். எங்கள் கட்சியிலே 4 லட்சம் பேரும் அரசியல் பேசுவார்கள், அதுதான் அரசியல். நீங்க மற்ற அரசியல் கட்சிக்காரங்களை முக்கியமான ஒரு 10 பேரை திரட்டி மேடையில உட்கார வச்சு சமூக நீதினா என்ன சொல்லுங்க, ஒரு 10 பேரை எழுதி கொடுங்க, யாருக்கும் எழுத தெரியாது. ஆனா அவங்க அரசியல் பேசுவாங்க, ரொம்ப ராஜதந்திரமா வேலையெல்லாம் செய்வாங்க, தேர்தல்ல ஜெயிச்சும் போயிடுவாங்க. ஆனா சமூக நீதினா என்ன, அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன சொல்ல முடியுமான்னா பெரும்பாலான பேருக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. அம்பேத்கர் அரசியலை கற்பதும் கடினம், அம்பேத்கர் அரசியலை பேசுவது கடினம், அம்பேத்கர் அரசியலை நடைமுறைப்படுத்துவது கடினம். சனாதன எதிர்ப்பு என்பது அம்பேத்கர் அரசியல். தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு ஒருவன் சனாதன எதிர்ப்பை பேசுகிறான் என்றால் அந்த தெம்பு, திராணி, கெத்து சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு, சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு. அது சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தல் அரசியலில் நிற்காத திராவிடர் கழகம் பேசிவிட முடியும், அவங்க பேசிவிட்டு தான் இருக்காங்க காலங்காலமா. தேர்தல் அரசியலில் பங்கேற்காத சில அமைப்புகள் பேசிவிட முடியும், தேர்தல் அரசியலில் நிற்காத தமிழ் தேசியவாதிகள் பேசிவிட முடியும். தேர்தல் அரசியலில் பங்கேற்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் அரசியலை பேசுகிறார்கள் என்றால், சனாதன எதிர்ப்பு அரசியலை பேசுகிறார்கள் என்றால் அதற்கு தனி துணிச்சல் வேண்டும். இந்திய அளவில் அந்த துணிச்சலை பெற்ற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த துணிச்சல், இதையும் நான் தற்பெருமை என்ற அடிப்படையில் பேசவில்லை தோழர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கட்சிகள் பேசுகிற அரசியலுக்கும் நாம் பேசுகிற அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஏதோ எல்லாரும் மேல எலெக்ஷனுக்காக திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கிறோம், அதனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம், அல்லது திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற மாதிரி அதை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, குறுக்கி பார்த்துறாதீங்க. தொடக்க காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாமும் விமர்சித்திருக்கிறோம், கடுமையாக விமர்சித்திருக்கிறோம், இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. இதே மேலவனம் முருகேசன் திமுக தொண்டர் தான், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர் அல்ல. அந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து என்னை பார்க்கிற போது தம்பிகள் அழைத்து வந்தார்கள். அப்போது அவர், உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் நிற்கிறார், அவரை நிப்பாட்டுங்க, நிக்க வேணாம்னு சொல்லுங்க, அப்படிதான் என்ன பேசினார். யாருங்க? என்ன? கம்மாப்பட்டி வையங்கருப்பன். உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் வேட்பாளரா போட்டியிடுவதற்கு மனு செய்ய தயாரா இருக்கிறார். அவரும் துணிஞ்சு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் நிக்கிறேன், வையங்கருப்பனை நிக்க வேணாம்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு பையன் யாரோ ஒருத்தன் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. வீரன் சொல்லி அவங்களெல்லாம் நாங்க நிப்பாட்டிடுறோம். ஆனா உங்க கட்சிக்காரங்க, நான் சொல்றேன் எங்க கட்சியில யாரும் நிக்க மாட்டாங்களே அப்படின்னு. இல்ல நிக்கிறார், உடனே சொன்ன இல்ல நான் நிக்கல அப்படின்னு. அப்பதான் அவர் வந்து திமுகன்னு எனக்கு தெரியும். நான் யார் என்ன தேடி வந்தாலும் எந்த கட்சியிலும் நான் பார்க்க மாட்டேன். பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான் என்னுடைய பார்வையில. நீ அண்ணா திமுகவா, திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா அப்படிலாம் கிடையாது. விக்டிம். இன்றைக்கு என்னுடைய பார்வை அதுதான். எஸ்சியா நான் எஸ்சியா அதையும் நான் பார்க்க மாட்டேன். விக்டிம், பாதிக்கப்பட்டவர்கள். நம்ம கிட்ட வந்தா அவருக்கு நீதி கிடைக்கணும் நம்பி வர்றார், நம்மால என்ன செய்ய முடியுமோ செய்யறோம், அவ்வளவுதான். ஆகவே மேலவளவு முருகேசன் வந்து என்னிடத்திலே சொன்ன போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதனால் நீ திமுக கார போய் உங்க கட்சிக்காரங்களை பாருங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு துணையா எங்க தம்பிங்க இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்பா நீங்க போய் நின்று அன்னைக்கு
இதே இன்னைக்கு ஜஸ்டின் திரவி என்கிற தமிழேந்தி அவங்க தலைமையில ஒரு டீம் இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க எலெக்ஷன் நேரத்தில். யார்? ஒரு 5-6 பேர் வந்து உட்கார்ந்து அன்னைக்கு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு சேர்ந்து கேஸ் எல்லாம் வாங்கினாங்க. விசிகேன்னு அன்னைக்கு நம்ம கிடையாது, டிபிஐ தான் இப்ப நாம வந்து அடையாளமாக இருந்தோம். அந்த நேரத்தில் துணிந்து தேர்தல் அரசியல் நாங்கள் நிற்காவிட்டாலும் கூட உங்களுக்காக முதலாக இதை செய்கிறோம் என்று சொன்னோம். இது